எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மகிழ்ந்து அல்சையும் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் ஆசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 22/2/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை என்று சூலம். ஸோ மேற்கு திசை நோக்கி போறவங்க ஒரு சின்னதாக ஒரு கட்டி வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க, ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டுட்டு போனால் போகக்கூடிய காரியம் தடைபடாது. இன்றைய திதி சஷ்டி திதி. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6 மணி 55 நிமிடம் வரை. பின்பு பரணி நட்சத்திரம். யோகம் சுப்ரம் நாம யோகம் மதியம் 2 மணி 10 நிமிடம் வரை. பின்பு பிராமியம் நாம யோகம். கரணம் பாலவ கரணம் மதியம் 12 மணி 17 நிமிடம் வரை. பின்பு கவலவ கரணம். சந்திராஷ்டமம் கன்னிராசி உத்தர நட்சத்திரத்திற்கு மாலை 6 மணி 55 நிமிடம் வரை. பின்பு அஸ்த நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சனீஸ்வர பகவான் மற்றும் ராகு பகவான். நம்ம மாசி மாத பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ராசிக்கு 2 நாள் வீதம் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கும்ப ராசியோட தொடர்ச்சி. கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? நிச்சயமாக வேலை கிடைக்கும் அவங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது வேலையில ஓகேங்களா? அது மட்டும்தான். ஆனால் நிச்சயமா வேலை வாய்ப்பு கிடைக்கும். லாபம், பணம், போக்குவரத்து அது எல்லாமே நல்லா இருக்கும் சம்பளத்துல இருந்து. ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையாது. கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க மேல ரொம்ப பாசமாக இருப்பார்கள். ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணா இருந்தா கும்பராசியில பிறந்தவங்க உங்க மனைவி உங்க மேல அதிகப்படியான கோவப்படுவாங்க, பாசம் அதிகமா செலுத்துவாங்க. அதே மாதிரி பெண்ணா இருந்தா உங்க கணவர் அந்த மாதிரி அமைப்புல தான் இருப்பாங்க. பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாசி மாசத்துல நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பதவியோ அல்லது பொறுப்போ வேலை செய்யற இடத்துல நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். திருமண அமைப்பு எப்படி இருக்கு? மாசி மாசத்துல கும்பராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் கை கொடுக்கும், நடக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தந்தையின் நடவடிக்கையில் சில மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அவங்களுக்கு. உங்களோட தந்தையோட அன்பு பாசம் எல்லாமே இருக்கும். ஆனா உங்க தந்தைக்கு பாத்தீங்கன்னா சின்னதா ஆரோக்கிய விஷயத்துல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசா சினிமா அடிக்கடி போறது, நாடகத்துக்கு பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பொழுதுபோக்கு விஷயத்துல அதிகமா நாட்டம் செலுத்துவார்கள். ஓகேங்களா? அதனால சின்ன சின்ன மனஸ்தாபம் உங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாசத்துல மட்டும். தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு செய்யலாம், தவறு கிடையாது. உங்களோட மாமியாருக்கு பாத்தீங்கன்னா அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். குறுகிய பயணம் உண்டு. இடம் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அல்லது வீட்டில் கூட ஒரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஓகேங்களா? உங்களோட மூத்த சகோதர சகோதரி, அண்ணே அக்கா அல்லது உங்களுக்கு மருமகன்
மருமகள் அப்படி இருந்தாங்கன்னா கும்பராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்க குழந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு மருமகள் இருந்தாங்கன்னா உங்க மகன் மேல அதிக பாசமா இருப்பாங்க. உங்க பையன் உங்க மருமகள் மேல வந்து அதிகமா பாசமா இருப்பாங்க. அந்யோன்யமாக இருப்பார்கள். சுருக்கமா சொல்ல போனா உங்க அக்கா உங்க மாமா மேல, உங்க அண்ணன் உங்க அண்ணி மேல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவங்களுக்கும் வந்து நிச்சயமாக இடமாற்றங்கிற அமைப்பு வந்து உண்டு. சுய முயற்சியில தான் வெற்றி அடைவாங்க. யாரு பேச்சும் கேட்க மாட்டாங்க. இந்த மாசி மாசத்துல அவங்களுக்கு என்ன மனசுல பட்டுதோ அதுதான் செய்வாங்க. பதவி உயர்வு உண்டா? கும்பராசியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வெளிநாட்டு யோகம் உண்டா? வெளிநாட்டுக்கு போகலாம், நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? சின்ன தடங்கல்களுக்கு அப்புறம் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டுல எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. 90 நாளுக்குள்ளார கண்டிப்பா உங்க கோரிக்கை வந்து நடக்கும். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 80. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. இது காமனான பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான நம்பர் வந்து வேணா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. எழுதும்போது பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு தான் எழுதணும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திலும் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.